உங்க எல்லாருக்கும் பெரிய சந்தோஷமான வணக்கங்கள். நம்ம ஊர்ல நிறைய பேத்துக்கு ஒரு பெரிய கவலையே இதுதான். என்னதான் நாம விவரமா பேசினாலும் இந்த மத்தவங்க நம்ம பேச்ச ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறாங்களே, நாம சொல்றத காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும். ஆனா நெசமாவே சொல்லப்போனா ஒருத்தரை நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்கு அவங்க கிட்ட போய் சண்டை பிடிக்கவோ இல்ல கெஞ்சி கூத்தாடவோ தேவையே இல்லைங்க. ஒரு சின்ன சின்ன சைக்காலஜி ட்ரிக்ஸை மட்டும் பிடிச்சுக்கிட்டோம்னா போதும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மத்தவங்க அப்படியே கேட்டு நடப்பாங்க. எப்படி பேசுனா உங்க காரியம் கச்சிதமா முடியும், மத்தவங்களோட மனசை உங்க பேச்சு மூலியமா எப்படி கவனம் பண்ணணும், இத பத்தி தான் இந்த வீடியோவில் நாம தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நாம பார்க்க போறது த வை ஃபேக்டர். யாராவது ஒருத்தர்கிட்ட போய் ஒரு வேலைய சொல்லும்போது மொட்டையா இத பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மனசுக்குள்ள இவ யாருடா நமக்கு வேலை ஏவறதுக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன தாழாம ஈகோ வந்துருங்க. அதனால எப்பவும் ஒரு உதவி கேட்கறப்போ அந்த வேலைய எதுக்காக செய்ய சொல்றீங்கங்கிற காரணத்தை ஒரு வரியில சேர்த்து சொல்லுங்க. உதாரணத்துக்கு நம்ம ஆஃபீஸ்ல கூட இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் இந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றதை விட, தம்பி நாளைக்கு மேனேஜர் கிட்ட ஒரு மீட்டிங் இருக்குதுங்க, அதுக்கு இந்த விவரம் வேணும், அதனால இந்த ரிப்போர்ட்டை மட்டும் கொஞ்சம் வேகமா முடிச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சௌகரியமா இருக்குங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. நிசமாவே சொல்றேங்க, நீங்க இப்படி ஒரு காரணத்தை சொல்லி கேக்குறப்போ அவங்க மனசுக்குள்ள நீங்க அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதா நினைப்பாங்க. ஆஹா, இவரு நம்ம கிட்ட விவரத்தை சொல்லி கேக்குறாரே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த வேலையை தட்டாம செஞ்சு முடிச்சு கொடுத்துருவாங்க. நம்ம ஊர்ல சும்மா சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனா விவரம் சொல்லி பாருங்க, காரியம் கச்சிதமா நடக்கும். அடுத்ததா நாம பார்க்க போறது பெஞ்சமின் பிராங்க்லின் எஃபெக்ட். சின்னதா ஒரு உதவி கேளுங்க. இது கேக்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்குங்க, ஆனா நெசமாவே இது ஒரு பெரிய வித்தை. பொதுவா நம்ம ஊர்ல என்ன நினைப்போம், ஒருத்தர்கிட்ட நாம உதவி செஞ்சாதான் அவங்களுக்கு நம்மள பிடிக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுங்களா, அவங்க கிட்ட நீங்க ஒரு சின்ன உதவி கேட்டீங்கன்னா தான் அவங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு பேரு தான் பெஞ்சமின் பிராங்க்லின் எஃபெக்ட். இதை எப்படி நம்ம காரியத்துக்கு பயன்படுத்திக்கலாம்னு பார்க்கலாமா? உதாரணத்துக்கு உங்க கூட வேலை செய்யற ஒருத்தரோ அல்லது புதுசா பழக்கமான ஒருத்தரோ உங்ககிட்ட கொஞ்சம் தள்ளியே நிக்கிறாங்கன்னு வைங்க. அவங்க கிட்ட போய், தம்பி அந்த பேனா இருந்தா கொஞ்சம் கொடுங்க, ஒரு அவசரத்துக்கு ஒரு கையெழுத்து போடணும் அப்படின்னோ, இல்லனா உங்ககிட்ட அந்த பழைய ஃபைல் இருக்குங்களா, ஒரு நிமிஷம் பார்த்துட்டு தந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப சின்னதா ஒரு உதவியை கேளுங்க. நிச்சயமாவே என்ன நடக்கும் தெரியுங்களா, நீங்க உதவி கேட்கிறப்போ அவங்க மனசுக்குள்ள, ஆஹா இவரு நம்ம கிட்ட விவரம் கேட்டு வர்றாரே, நாம இவருக்கு உதவி செய்யற அளவுக்கு பெரிய ஆளா இருக்கோமே அப்படின்னு ஒரு சின்ன பெருமை வரும். இதனால அவங்க ஆழ் மனசுல உங்க மேல ஒரு நல்ல மதிப்பு வந்துரும். இவரு நல்ல மனுஷன்தான் போலயே அப்படின்னு அவங்களுக்கே தெரியாம உங்களை அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு பெரிய காரியம் சொல்லி பாருங்க, சரிங்கண்ணா கண்டிப்பா பண்ணி தந்துடுறேன்னு தட்டாம செய்வாங்க. நம்ம ஊர்ல கேட்காம கொடுத்தாதான் சாமின்னு பாங்க. ஆனா காரியம் நடக்கணும்னா முதல்ல சின்னதா ஒரு உதவி கேட்டு பாருங்க, அப்புறம் பாருங்க அந்த மனுஷன் உங்க வழிக்கு எப்படி வர்றாருன்னு. இந்த மூணாவது ட்ரிக் இல்யூஷன் ஆஃப் சாய்ஸ், அதாவது விருப்பம் அவங்க கையில இருக்கிற மாதிரி ஒரு மாயைய உருவாக்குறது. இல்யூஷன் ஆஃப் சாய்ஸ். யாராவது ஒருத்தரை ஒரு வேலை செய்ய வைக்கணும்னா அவங்க கிட்ட போய் இத செய்றீங்களா அப்படின்னு நேரடியா கேட்காதீங்க. ஏன்னா அப்படி போய் நிக்கிறப்போ அவங்களுக்கு செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு 50% வாய்ப்பு இருக்குதுங்க. அதுக்கு பதிலா நீங்க புத்திசாலித்தனமா 2 சாய்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. அது எப்படின்னு பாருங்களேன். உதாரணத்துக்கு உங்க நண்பர்கிட்ட ஒரு வேலையா பேசணும்னு வைங்க. நாம நாளைக்கு பேசலாமா அப்படின்னு கேக்குறத விட, தம்பி நாம நாளைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு பேசலாமா, இல்ல சாயங்காலம் 4 மணி வாக்குல ஒரு 5 நிமிஷம் பேசலாமா அப்படின்னு கேட்டு பாருங்க. விஷயம் என்னன்னா, நீங்க இப்படி 2 ஆப்ஷன் கொடுக்கறப்போ அந்த மனுஷன் பேசலாமா வேண்டாமான்னு யோசிக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா 10 மணிக்கு பேசலாமா இல்ல 4 மணிக்கு பேசலாமான்னு தான் யோசிப்பாரு. அவரு சரிங்கண்ணா காலையில வேணா சாயங்காலமே பேசிடலாம் அப்படின்னு ஒரு நேரத்தை சொல்லுவாரு. அவருக்கு என்ன தோணும்னா, நாம தான் நேரத்தை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும். ஆனா நிசமாவே என்ன நடந்திருக்கு, நாம நடச்ச மாதிரி அவரை பேச சம்மதிக்க வச்சிட்டோம். நம்ம ஊர்ல பக்கத்து வீட்டுக்காரர் எப்படின்னு கேட்டா, அவர் வழிக்கு நாம போனா அவர் நம்ம வழிக்கு வருவாரும்பாங்க.
அதே மாதிரி தாங்க இதுவும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாய்ஸ் கொடுத்தோம்னா காரியம் நம்ம வழிக்கு வந்துரும். இந்த 4வது விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க. ஒரு மனுஷனுக்கு அவரோட பேரு மேல இருக்கிற பாசம் வேற எது மேலயும் இருக்காது. பேரை சொல்லி கூப்பிட்டு பாருங்க. இது ரொம்ப சின்ன விஷயமா தெரியுங்க, ஆனா இதுக்கு இருக்கிற சக்தி ரொம்ப பெருசு. உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பிடிச்ச சத்தம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது அவரோட பேரு தாங்க. யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்க பேசும்போதோ இல்ல ஒரு காரியத்தை சொல்லும்போதோ அவங்க பேரை நடுவுல ஒரு வாட்டி சேர்த்து சொல்லி பாருங்களேன், அது அவங்க மனசுக்குள்ள ஒரு விதமான நெருக்கத்தை உண்டாக்கும். உதாரணத்துக்கு, நம்ம ஊர்ல ஹோட்டலுக்கோ இல்ல ஒரு கடைக்கோ போறோன்னு வைங்க. அங்க வேலை செய்யற தம்பி கிட்ட, தம்பி ஒரு டீ கொண்டாங்க அப்படின்னு மொட்டையா சொல்றதை விட அவங்க சட்டையில இருக்கிற நேம் பேட்சை பார்த்துட்டு, என்னங்க சிவா தம்பி ஒரு சூடா டீ போட்டு தரீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. நெசமாவே என்ன நடக்கும் தெரியுங்களா? அந்த மனுஷனுக்கு ஒரு நிமிஷம் ஆச்சரியமா இருக்குங்க. ஆஹா, இவரு நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னு ஒரு மரியாதை கலந்து சந்தோஷம் வரும். அப்புறம் பாருங்க, அந்த டீய மத்தவங்களுக்கு கொடுக்கறத விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா நல்லா ஆத்தி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆபீஸ்ல கூட, சார் இந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதை விட, சிவகுமார் சார் நீங்க சொன்ன அந்த வேலையை செஞ்சுட்டேங்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்க பேரை நீங்க உச்சரிக்கும் போது அவங்களுக்கே தெரியாம உங்க மேல ஒரு தனி பிரியம் வந்துரும். நம்ம ஊர்ல முகம் பார்த்து பேசணும்பாங்க, ஆனா பேரு சொல்லி பேசி பாருங்க, அந்த மனுஷனோட மனசையே நீங்க பிடிச்சிடலாம். நம்ம 5வது ட்ரிக், ஒரு மனுஷன் நிதானமா நின்னு பேசுறப்பவே பாதி காரியம் முடிஞ்சிருங்க. நிதானமான பேச்சும் கம்பீரமான நடையும், பாடி லாங்குவேஜ். கடைசி விஷயம், ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதாங்க. நம்ம ஊர்ல சில பேர் பாத்தீங்கன்னா ஏதோ அவசரத்துல ஓடுற மாதிரி படபடன்னு பேசுவாங்க. அப்படி பேசுனா எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும்? இவன் ஏதோ பதட்டத்துல இருக்கிறான், இல்லனா நம்ம கிட்ட ஏதோ புழுகுறான், அதாவது பொய் சொல்றான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருங்க. அதுக்கு பதிலா நீங்க பேசும்போது கொஞ்சம் நிதானமா தெளிவா பேசி பாருங்களேன். உதாரணத்துக்கு, ஒரு முக்கியமான இடத்துல நின்னு பேசுறீங்கன்னு வைங்க. கைகளை இப்படி மறைச்சு வச்சுக்காம ஓப்பன் ஜெஸ்டர்ஸ், நேரா நிமிர்ந்து நின்னு பேசுங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஒரு நொடி கேப் விட்டு பேசுனா நீங்க சொல்ற விஷயத்துக்கு ஒரு வெயிட்டேஜ் கிடைக்குங்க. நெசமாவே என்ன நடக்கும் தெரியுங்களா? உங்க நிதானத்தை பார்த்துட்டு எதிர்த்தாப்புல இருக்கிறவரு, ஆஹா இவரு விவரம் தெரிஞ்சவரு, ரொம்ப தெளிவா பேசுறாரு அப்படின்னு நினைப்பாரு. நீங்க நிதானமா பேசுறப்பவே உங்களோட அத்தாரிட்டி, அதாவது அதிகாரம் கூடிடும். அப்ப நீங்க ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா அவங்க அதை தட்டாம கேட்பாங்க. நம்ம ஊர்ல ஆன வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேம்பாங்க. அதே மாதிரிதாங்க, நீங்க பேசுறதுக்கு முன்னாடியே உங்க உடம்பு மொழியும் அந்த நிதானமும் உங்க வெற்றியே சொல்லிரும். என்னங்க, அந்த 5 விஷயமும் சூப்பரா இருந்துச்சுங்களா? ஆனா இப்பதான் மெயினான விஷயத்துக்கே வர்றோம். நம்ம ஊர்ல பந்திக்கு முந்துவாங்க, ஆனா பேச்சுல ஜெயிக்கிறதுக்கு இந்த 2 போனஸ் ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த நிசப்தம், த பவர் ஆஃப் சைலன்ஸ். யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னு வைங்க, அவங்க அரைகுறையா பதில் சொல்லிட்டு நிறுத்திட்டாங்கன்னா நீங்க உடனே அடுத்த கேள்வியே கேட்காதீங்க. ஒரு 5 செகண்ட் அவங்க கண்ணையே பார்த்துட்டு கம்முன்னு இருங்க. நிஜமாவே என்ன நடக்கும் தெரியுங்களா? அந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி சங்கடமா ஆயிடும். ஆஹா, நாம சொன்னது இவருக்கு பத்தலையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சொல்லாத ரகசியத்தையும் இன்னும் கூடுதல் விவரத்தையும் அவரே கொட்டிருவாரு. நம்ம ஊர்ல மௌனம் சம்மதம்பாங்க, ஆனா இங்க மௌனம் விவரத்தை வரவழைக்கும். 2, தலையாற்ற வித்தை. நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி சம்மதம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க பேசும்போதே உங்க தலைய லேசா ஆமாங்கிற மாதிரி ஆட்டிக்கிட்டே பேசுங்க. உதாரணத்துக்கு, இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க லேசா தலைய ஆட்டினீங்கன்னா எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களும் அறியாமலேயே அவங்க தலைய ஆட்டுவாங்க. அவங்க மூளைக்கு தெரியாமலேயே நீங்க சொல்றதுக்கு அவங்க சரின்னு சொல்லிருவாங்க. இது ஒரு பெரிய உளவியல் வித்தைங்க. கடைசியா ஒரு குட்டி ஆனா ஈஸியான வித்தை ஒன்று இருக்கு. அதுதான் மிரரிங் டெக்னிக். இந்த மிரர் டெக்னிக் ஒருத்தரை அப்படியே நம்ம வசப்படுத்துறதுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். எதிர்த்தாப்புல இருக்கிறவர் எப்படி இருக்காரோ அப்படியே நாமளும் ஒரு கண்ணாடி மாதிரி நடந்துக்கிறது. நம்ம ஊர்ல மனசுக்கேத்த மனுஷன்பாங்க, ஆனா நாம அந்த மனுஷரோட மனசை எப்படி பிடிக்கிறதுன்னு பாருங்களேன். உதாரணத்துக்கு, நீங்க ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அவர் கை கட்டி உட்கார்ந்துருக்காருனா நீங்களும் ஒரு நிமிஷம் கழிச்சு லேசா கை கட்டி உட்காருங்க.
அவர் கொஞ்சம் வேகமா பேசுறாருனா நீங்களும் உங்க பேச்ச லேசா வேகம் பண்ணுங்க. அவர் ரொம்ப மெதுவா பேசுறாருனா நீங்களும் அப்படியே பண்ணுங்க. நிசமாவே என்ன நடக்கும் தெரியுங்களா? அந்த மனசனோட ஆழ் மனசுக்கு என்ன தோணும்னா, ஆஹா இவர் நம்மள மாதிரியே இருக்காரே, நம்ம டைப் ஆளுதான் போலயே அப்படின்னு ஒரு நப்பாசை வரும். இதனால அவருக்கு தெரியாமலேயே உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை, ட்ரஸ்ட் வந்துருங்க. அப்புறம் பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க, நீங்க சொன்னா சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு டக்குன்னு ஒத்துப்பாங்க. ஆனா ஒண்ணுங்க, இது ரொம்ப தெரியற மாதிரி அப்படியே காப்பி அடிக்க கூடாது. ரொம்ப நயமா நிதானமா செஞ்சு பார்க்கணும். நம்ம ஊர்ல நிழல் மாதிரி கூடவே இருக்கணும்பாங்க. ஆனா இங்க நிழல் மாதிரி அவங்க மாதிரியே செஞ்சு பாருங்க. காரியம் கச்சிதமா உங்க பக்கம் திரும்பிடும். சரிங்க, இன்னைக்கு பார்த்த இந்த டிப்ஸ்ல உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப புதுசா இருந்துச்சு, எதை நீங்க நாளைக்கே ட்ரை பண்ணி பார்க்க போறீங்கன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விடுங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம லைஃப் பாட் தமிழ் சேனல்ல எப்பவும் இது மாதிரி பயனுள்ள விஷயங்களை தான் பேசிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட வந்து உங்களை பார்க்குறேங்க. தேங்க்யூ.